கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து தானே வருகிறது. எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. எங்களை எல்லாவற்றிலும் பாதுகாக்கின்ற கிருபை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. உயிரற்ற வாழ்க்கையிலே எங்களுக்கு ஜீவனாக இருப்பவர் நீர்தான் சுவாமி. இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலும் எங்களுக்கு வெளிச்சமாக இருப்பவர் நீர். எனவே தான் நாங்கள் உம்மை நாடி தேடி ஓடி வந்திருக்கின்றோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்ததனுடைய நோக்கத்தை நிறைவேறும்படியாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீர் பண்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்வீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். மார்க் 2:21-22. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு புதிதான ஒரு உண்மையை நமக்கு கற்றுத்தர விரும்புகின்றார். ஏனென்றால் அங்கே யோவானுடைய சீஷர்களும் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் இருந்தார்கள். அங்கே பரிசேயர்கள் கூட்டமும் இருந்தது. அந்த பரிசேயர்கள் கூட்டம் என்ன சொல்கின்றது? யோவான் சீஷர்கள் எல்லாரும் உபவாசமெல்லாம் இருக்கின்றார்களே, உம்முடைய சீஷர்கள் மாத்திரம் ஏன் உபவாசமே இருப்பது இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அவர்களிடம் என்ன சொல்கின்றார்? மணவாளன் தன்னோடு இருக்கும் பொழுது யாராவது உபவாசம் இருப்பார்களா? மணவாளன் தங்களுடன் இருக்கும் வரைக்கும் யாரும் உபவாசிக்க மாட்டார்களே. அவர் எடுபடும் நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் அதற்கு ஒரு உவமையாக இதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக எடுத்து சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மணவாளன் கூட இருக்கும் பொழுது, ஒரு திருமணத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு மாப்பிள்ளை இருக்கும் பொழுது, அந்த மாப்பிள்ளை கூட இருக்கிற அவனுடைய நண்பர்கள், சுற்றில் இருப்பவர்கள் யாரும் அந்த நேரத்தில் உபவாசிக்க மாட்டாங்க. மணவாளனோடு சந்தோஷமாக அவர்கள் இருப்பார்கள். ஆக மணவாளன் தங்களோடு இருந்தால் யாரும் உபவாசிக்க மாட்டார்கள். மணவாளன் இல்லை என்ற ஒரு நிலைமை வரும்பொழுது அப்பொழுது வேண்டுமென்றால் உபவாசிப்பார்கள். அது எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார் ஆண்டவர்? ஒரு கோடி துண்டு இருக்கிறது, ஒரு பழைய வஸ்திரம் இருக்கிறது. இந்த இரண்டையும் இணைக்க முடியாது. ஏனென்றால் அந்த புதிய வஸ்திரத்தோடு அந்த பழைய தொண்டை நாம் இணைத்து தைப்போம் என்றால் என்ன ஆகும்? அது கிழிசல் ஏற்படும், பிரிதல் ஏற்படும். அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த அன்றாட சம்பவம் ஒன்று. ஆக கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டார்கள். அப்படி இணைச்சா அது நிலைச்சு நிற்காது. அது என்ன ஆகிவிடும்? இன்னும் கொஞ்சம் பீறல் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் கிழிசல் அதிகமாகிவிடும். ஏன்னா பழைய துணியில் இந்த புதிய துண்டை தாங்கக்கூடிய அந்த பலம் அதுக்கு இருக்காது. ஆக அதே போலத்தான் இந்த புதிய அந்த ரசம் என்று எடுக்கும் பொழுது அவர் சொல்கின்றார், புதிய ரசத்தை பழைய துருத்திகளில் வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் புதிய ரசத்திற்கு வீரியம் அதிகமாக இருக்கலாம், அல்லது இதனுடைய குணாதிசயம் அந்த பழைய துருத்தி தாங்காததாக இருக்கும்.
அந்த புதிய ரசத்தை இந்த பழைய துருத்தியில் ஊற்றினால் என்ன ஆகும்? அந்த துருத்தியானது கிழிந்து போய்விடும், ரசமும் சிந்தி போய்விடும். புதிய ரசத்தை புதிய துருத்தியில் வைத்தால்தான் அது நீண்ட நாட்களுக்கு இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் அதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் தெரியுமா? நாம் எல்லோரும் கேட்கின்ற ஒரு காரியம், அதிலும் விசுவாசிகள் என்று சொல்பவர்கள், ஜெபிப்பவர்கள் என்று சொல்பவர்கள் சொல்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிறைய ஜெபம் பண்ணுறோம், நிறைய வேதம் வாசிக்கிறோம், அநேக பக்திக்குரிய காரியங்களில் ஈடுபடுறோம், ஆனாலும் நாம் எதிர்பார்க்கின்ற பலன் எங்களுக்கு கிடைக்கவில்லையே. நான் ரட்சிக்கப்பட்டவள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவள் தான், எனக்கு விசுவாசம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் நான் எதிர்பார்த்த காரியங்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை நான் எதிர்பார்த்த அளவில் இல்லையே. நான் ஏன் இன்னும் இந்த கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறேன், துன்பத்திற்குள்ளாக இருக்கிறேன்? இப்படி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஏன் இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கின்ற உங்களுக்குள்ளும் சில கேள்விகள் இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் அது நடக்கவில்லை? நான் நன்றாகத்தானே எல்லா காரியங்களையும் செய்கிறேன், நான் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லையே. இப்படியாக நாம் நினைத்து கொண்டு, ஆனால் நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கின்றேன், ஊழியம் செய்கின்றேன், இப்படியெல்லாம் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கின்றோமே. நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு சில காரியத்தை சொல்ல விரும்புகின்றார். ரட்சிக்கப்பட்டது உண்மை, அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை, ஆண்டவர் மீது விசுவாசம் இருப்பது உண்மை. ஆகவே தான் அந்த விசுவாசம் இருக்கின்ற காரணத்தினால்தான் தேவன் இன்றைக்கு எனக்கு என்ன சொல்ல மாட்டாரோ என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பின் நிமித்தம், ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு தரமாட்டாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பின் நிமித்தமாகத்தான் நீங்கள் இப்பொழுது இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறீர்கள். நாமுமே ஆண்டுடைய வார்த்தை கேட்க ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். இது எப்படி என்றால், அந்த புது ரசம் போல. இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார்? இன்றைக்கு நான் ஜெபித்த ஜெபத்திற்கு என்ன பதில் தரப்போகிறார்? இதெல்லாம் புது ரசம். ஆனால் அதை ஊற்றுகின்ற அந்த துருத்தி எப்படி இருக்க வேண்டும்? அதுவும் புது துருத்தியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மள அநேகர் இந்த புதிய ரசத்தை எதில் வாங்குகிறோன்னு சொன்னால், பழைய துருத்தி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு தான் அதனுடைய ஆசீர்வாதம் அமையும் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செய்வது எல்லாம் நல்லது தான். ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களாக காணிக்கை தர்றோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் இவைகள் அந்த புதிய ரசத்தை போல இருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது? அந்த புதிய ரசத்தை எப்படிப்பட்ட துருத்தியிலே நாம் வாங்குகின்றோம்? கர்த்தர் சொல்லுகின்றார், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம், கூடாத காரியம். ஏசாயா 59:1-2 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதில் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அவர் சொல்கின்றார், மேலும் இதோ கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா 59:1-2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பழைய துருத்தி, அந்த பழைய பாவ எண்ணங்கள், அந்த பழைய வைராக்கியம், அந்த கோபம் இன்னும் நம்முடைய உள்ளத்தை விட்டு போகவில்லையே, நம்முடைய உள்ளம் சுத்தமாகவில்லையே. அப்படிப்பட்டதான அந்த பழைய துருத்தியில் நீ எவ்வளவுதான் ஜபம் என்ற தூபத்தை போட்டாலும், உபவாசம் என்ற பொருளை வைத்தாலும், எல்லா காரியத்தை செய்தாலும் என்ன ஆகிவிடுகின்றது? அது பிரயோஜனம் இல்லாமல் அது அப்படியே கிழிந்து கீழே சிதறி வீணாகி விடுகிறது. ஏசாயா தெளிவாக சொன்னார், கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவில்லை, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதபடிக்கு அவர் கை குறுகி போகலை. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் இருந்தும் ஏன் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது.
அந்த துருத்தி இன்னும் புதிதாகவில்லை. மற்ற எல்லாத்திலும் புது வருஷம் வந்துருச்சு, புதிய மாதம் வந்துவிட்டது, ஆகவே எல்லாம் புதிதாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் புதிதாக இருக்க வேண்டும், புதிய உச்சத்திற்கு நம்முடைய தொழில் செல்ல வேண்டும், பிள்ளைகள் நல்ல புதிதாக நல்ல மார்க்குகள் வாங்க வேண்டும், எல்லாவற்றிலும் புதிது வேண்டும் புதிது வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமே, அதற்காக உழைக்கின்றோமே. ஆண்டவர்னு சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், புதிய காரியம்னா குடும்பத்தில் எந்த ஆசீர்வாதம், உலக பிரகாரமான நன்மைகளெல்லாம் நினச்சி கொண்டு, சரி இந்த வருடமாவது திருமணம் ஆகணும், புதிய காரியம், இந்த வருடமாவது குழந்தை பிறக்கணும், புதிய காரியம், இந்த வருடமாவது என் கடன் பிரச்சனை தீரணும், புதிய காரியம், இதை தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இவைகளை அல்ல ஆண்டவர் சொல்வது. புதிய காரியம் என்று சொன்னால் உனக்கு நான் ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிக்கிறேன், இந்த வருடம் நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் என்று சொன்னால் அது சரியாக இருந்தால் அதிலே போடப்படுகின்ற எல்லாம் பத்திரமாக இருக்கும். உன்னுடைய துருத்தி புதிதாக இருந்தால் உன்னுடைய மனம் புதிதாகிறதினாலே, வேதத்தில் தெளிவாக மனம் புதிதாக வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே அதிக திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கலாம், எல்லா அவயவங்களை பார்க்கிலும் இதுதான் மிகவும் கேடுள்ளதாக, அருவருப்பானதாக, திருக்குள்ளதாக காணப்படுகின்றது. அதே மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் குறித்து வைத்து கொண்டு நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். உள்ளத்திலிருந்து எதெல்லாம் வருது, கோபம் வருதா, அது எங்கே, இருதயத்திலிருந்து தான் வருது. தூஷண வார்த்தை வருதா, அது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. உள்ளே வஞ்சகம் இருக்கின்றதா, வைராக்கியம் இருக்கின்றதா, அதனால தான் மற்றவர்களிடத்தில் நாம் அவர்களை கடிந்து கொள்ளும் பொருட்டாக, அவர்கள் மனம் புண்படும்படியாக நம்முடைய வாயிலே சொல் பிறந்து வருகின்றது. மற்றவர்களுக்கு தீமை செய்ய ஏன் நினைக்கிறோம், உள்ளத்தில் அவங்க மீது ஒரு கசப்பு உணர்வு, மற்றவர்கள் மீது ஏன் நமக்கு பொறாமை எரிச்சல் வருகிறது, நம்மை விட அவர்களை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவது நமக்கு பொறுக்கவில்லை. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் எங்கேருந்து வருதுன்னா அந்த இருதயத்திலிருந்து தான். அதுதான் துருத்தி. அந்த துருத்தி இப்படிப்பட்டவைகளால் நிறைந்து இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செய்கின்ற எந்த நல்ல காரியங்களும், எடுக்கின்ற எந்த பக்தி முயற்சிகளும் நமக்கு ஆசீர்வாதமாக வரவே முடியாது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், புது ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றாத, துருத்தியை மாற்று, உன் இருதயத்தை மாற்று. நம்ம சில உதாரணங்களை வேத வசனத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் சவுலை குறித்து பார்க்கின்றோம். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால், அதில் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதை. 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 8-11. சவுல் என்ன செய்கின்றான், கோலியாத்தை அவனால் எதிர்க்க முடியவில்லை, அவன் படை வீரர்களால் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் அந்த சின்ன பையன் தாவீது அந்த கோலியாத்தை முறியடித்து விட்டான். ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இல்லை என்று சொன்னால் முழு இஸ்ரவேலும் அந்த பெலிஸ்தியர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அதிலிருந்து காப்பாற்றினான் இந்த சிறிய பையன். எனவே ஸ்திரீகள் எல்லோரும் அந்த மகிழ்ச்சியின் ஆரவாரத்தில் அவர்கள் அப்படியாக செல்லும் பொழுது பாட்டு பாடி செல்கின்றார்கள். சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10000 என்று சொல்லி. ஆனால் நடந்த காரியம் என்ன,
1 சாமுவேல் 18 8வது சொல்கிறது, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. என்னடா, நம்ம விட அவனை அதிகமாக புகழ ஆரம்பித்து விட்டார்களே என்று சொல்லி அவனுக்கு விசனம். அப்போ அந்த விசனம் எங்கே ஆரம்பிச்சிருக்கு? இருதயத்தில். அப்படி இருந்தது. அதனால் அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, பாருங்கள், இருதயத்துக்குள்ளார விசனம் வந்தது, அது எரிச்சலாக மாறியது. 9வது வசனம், அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அப்போ முதல்ல இருதயத்தில் என்ன வருது? விசனம் வருது. அந்த விசனம் வர்றது, அந்த விசனம் என்னவா மாறுது? எரிச்சலாக மாறுது. எரிச்சல் காய்மகாரம், அவன் மீது பொறாமை. அந்த பொறாமை அடுத்தது பாருங்க, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. இந்த உணர்வுகளெல்லாம் இருதயத்துக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேற்படியான் அமர்ந்து விடுகின்றான். அவனுடைய அரசாட்சிக்கின் கீழ் அந்த இருதயம் சென்று விடுகிறது. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. 11வது வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது எப்படி மாறுகிறது பாருங்கள். ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தவறான ஒரு புரிந்து உணர்தல் எதுவரையிலும் கொண்டு போய் விடுகின்றது? கொலை செய்கின்ற அளவிற்கு கொண்டு போய் விடுகின்றது. ஆக அப்படி உள்ளது அந்த சவுல் என்ன செய்ய முடியாது? தேவனை திருப்திப்படுத்த கர்த்தர் விரும்புகின்ற பாதையிலே நடக்க முடியாது. சாமுவேல் சொல்லலாம், நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லலாம், பலர் பல அட்வைஸ் கொடுத்துருக்கலாம், எல்லாம் புது ரசம் உள்ள சாமுவேல் எவ்வளவோ அவனுக்கு ஆலோசனைகளை கொடுத்திருக்கின்றார். கழுதையை தேடி போன ஒருவனை அழைத்து கர்த்தர் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கின்றார். ஒரு விசேஷித்த மனிதனாக தேவன் அவரை தெரிந்து கொண்டார். ஆனால் என்ன ஆனது? அந்த புதிய பொறுப்பு, கர்த்தர் கொடுத்த புதிய அதிகாரத்தை அவனால் காத்து கொள்ள முடியலை. ஏனென்றால் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? விசனம் இருந்தது, காய்மகாரம் இருந்தது. அது கொலை செய்கின்ற அளவிற்கு அவனை அழைத்து சென்றது. எனவே அவனுடைய முடிவு பரிதாபமாக முடிந்தது. கர்த்தர் சொல்கிறார், சவுலை அரசனாக்கியது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது, அதனால் அவன் இடத்துல நான் இன்னொருத்தனை கொண்டு வரேன்னு சொல்கிறார். அந்த அளவிற்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது. ரசம் சிந்தி போய்விட்டது. அவனுக்கு வந்த ஆசீர்வாதம் சிந்தி போய்விட்டது. அதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, அவனுடைய போக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு இந்த காரியம் நடக்கலைன்னா, உங்கள் உள்ளத்தில் யார் மீதாவது நீங்கள் வைராக்கியம் கொண்டு இருக்கின்றீர்களா? கசப்புணர்வு கொண்டு இருக்கின்றீர்களா? அல்லது யாருடைய பொருளையாவது ஏமாற்றி வைத்திருக்கின்றீர்களா? எந்த இடத்திலாவது உங்களுக்கு லாபம் வர வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை குறை கூறி திரிகின்றீர்களா? எது நமக்குள் இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். எது நம்மை தீட்டுப்படுத்துவதாக இருக்கிறது? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் தேவனிடத்தில் இருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் விரயமாகத்தான் போகின்றது. அதற்கு பிறகு சவுல் என்னெல்லாமோ செய்து பார்க்கின்றான், ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் அவன் இருதயம் புதிதாக்கப்படவில்லை, பழைய நினைவுகளிலேயே இருந்து கொண்டிருக்கின்றான். அவனே மனுஷிகத்தில் சில சமயத்தில் நினைச்சாலும் தாவீதுகிட்ட ஒரு தடவை சொல்கிறான், மகனே நீ ரொம்ப உயர்ந்தவன், இப்படியாக என்னை கொல்லுகின்ற சந்தர்ப்பம் வந்த பொழுதிலும் நீ என்னை கொல்லாமல் விட்டுவிட்டாயே, நீ மேன்மையானவன் அப்படின்னு சொல்கிறான். அது அந்த நிமிஷத்துக்கு தான். அதற்கு பிறகு மறுபடியும், ஏன்னா அவன் உள்ளம் புதிதாகலை, ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை அவன் சொல்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளம் புதிதாக மாறினால் மாத்திரமே ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் நமக்குள் தங்கும்.
இல்லை என்று சொன்னால் அது அந்த துருத்தியை பீறி போய்விடும், ரசமும் சிந்தி போய்விடும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுலை பார்க்கின்றோம். அந்த சவுல் யார்? அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தும்படி, அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவன் பிரதான ஆசாரியர்களிடத்தில் கடிதத்தை வாங்கி கொண்டு எல்லா இடத்தும் ஓடி ஓடி போய் வீடு வீடாக போய் கிறிஸ்தவர்களை இழுத்து கொலை செய்ய துடித்தவன், அவர்களை சிறை பிடித்து அவர்களை வாட்டி வதைக்க நினைத்தவன். அப்படிப்பட்ட சவுலை என் தேவன் சந்திக்கிறார். அப்போ தேவன் சந்தித்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? அப்போஸ்தலர் 9:6 ஆண்டவரை பார்த்து சொல்றா, கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். நான் என்ன செய்ய நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். டோட்டல் சேஞ்ச். முழுவதுமாக அவன் மனம் மாறியது. அதற்கு முன்பதாக துன்பப்படுத்தியவன், கொலை செய்ய துடித்தவன், ஆணவமுடையவனாக, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவனாக, அப்படியாக திரிந்தவன் தான் அவன். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் அவனை சந்தித்தாரோ, என்றைக்கு சந்தித்தாரோ, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமோ, நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்று சொன்னாரே, அந்த ஒரு வார்த்தை அந்த சவுலை டோட்டலாக மாற்றியது. அந்த பழைய மனிதன் முழுவதுமாக அவனை விட்டு அகன்று போய்விட்டான். புதிய மனிதனாக அவன் மாறிவிட்டான். உடனே அவன் சொல்லுகின்ற காரியம், கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமுள்ளவராயிருக்கின்றீர். இதுதான் புதிய துருத்தி. ஆகவே தான் புதிய துருத்தியாக அவன் மாறின காரணத்தினால்தான் அவன் அவ்வளவு காரியங்களை கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செய்ய முடிந்தது. கர்த்தரும் அவனை வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். ஏறக்குறைய 13க்கு அதிகமான நிருபங்களை புதிய ஏற்பாட்டிலே அந்த சவுலாக இருந்து பவுலாக மாறியவர் எழுதும்படியாக தேவ கிருபை கிடைத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, ஏதோ ஜெபிப்பதனால் அல்ல, பைபிள் வாசித்துட்டா போதும், காணிக்க கொடுத்துட்டா போதும் அல்ல. மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உங்கள் உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கர்த்தருக்குள் அது மாறியதாக இருக்கின்றதா? பொல்லாத சிந்தனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டவர்களாக இருக்கின்றீர்களா? இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிளவுகள் இருக்கின்றது, பிரிவினைகள் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே தேவனுடைய அன்பு இல்லை என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்வது எல்லாவற்றுக்கு மேலாக தேவனை, கர்த்தரை நம்புங்கள், அவரையே சேவியுங்கள், எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் அவருக்கு கொடுங்கள். இரண்டாவதாக, உன்னை நேசிப்பது போல மற்றவர்களை நேசியுங்கள். இது தான் கிறிஸ்துவத்தின் அடிப்படையே. கண்ணுக்கு எதிராக கஷ்டப்படுகின்ற ஒரு சகோதரனுக்கு உதவி செய்ய மனது இல்லாதவன், யோவான் கேட்கிறாரு, கண்ணுக்கு காணாத தேவனை அவன் எப்படி அன்பு செய்வான்? எப்படி அன்பு செய்வான்? நம்ம சொல்லலாம், நாங்கள் தேவனை அன்பு செய்கிறோம்னு. எதுக்காக? உலக பிரகாரமான சில காரியங்களை சாதித்து கொள்வதற்காக, சுய நலத்திற்காகத்தான் நாம் சார்ந்திருக்கின்றோமே தவிர, கர்த்தரை உண்மையாக எனக்காக பாடுபட்டு நான் இவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் என் தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து எனக்கு நித்திய வாழ்வை கொடுத்தாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. என்னால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ அங்கே பரலோகத்தில் போய் அவருக்கு மகிமையை கூட்ட போகிறதும் இல்லை. நீ பரலோகத்துக்கு போகாததுனால அவருடைய மகிமை குறைந்து போவதும் இல்லை. அவருடைய மகிமை என்றென்றைக்கு மாறாதது, வல்லமை என்றென்றைக்கு மாறாதது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனாலும் அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு எடுக்கின்ற எந்த முயற்சிகளும் வீண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் சவுல் அந்த அதிகாரம் முழுவதையும் அந்த அன்பினால், அந்த அன்பு எவ்வளவு முக்கியமானது, அந்த அன்பு தான் கிறிஸ்துவத்தின் அடிப்படை, அந்த அன்பு தான் கிறிஸ்துவ வாழ்விற்கு ஆணிவேர் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். கடைசி வசனம் சொல்லுகின்றது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 முக்கியம்தான். ஆனால் இவைகளில் அன்பே மேலானது. உனக்கு விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லை என்றால் இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. பழைய துருத்தியிலே கொடுக்கப்படுகின்ற அந்த புதிய ரசமாக இருக்கின்றது. அந்த விசுவாசத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அதனால தான் என்ன செய்ய முடியவில்லை, குடும்பத்தினரையே நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியவில்லை, நம்மோடு வேலை செய்பவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியவில்லை. எவ்வளவு ஜெபித்து என்ன பிரயோஜனம், உபவாசித்து என்ன பிரயோஜனம், எத்தனை கன்வென்ஷன் கூட்டங்கள் மீட்டிங்க்கு போய் என்ன பிரயோஜனம், என்ன செய்கின்றோம் நாம்? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்த விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மணவாளன் கூட இருக்கும் பொழுது அவனுடைய தோழர்கள் யாரும் உபவாசிக்க மாட்டார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தாது. அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். அப்படி வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இந்த 2 குமாரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் மூத்தவன் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருந்தவன் தான். ஆனால் இளையகுமாரன் என்ன செய்தான்? தந்தையிடம் சண்டை போட்டுவிட்டு பங்கை வாங்கி அவன் சிநேகிதர்களோடு எல்லா இடத்துக்கும் வெளியில் ஊரெல்லாம் சுற்றி என்னாச்சு, எல்லாவற்றையும் விபச்சாரத்திலும் வேண்டாத பழக்க வழக்கங்களிலும் நாங்கள் ஜாலியாக இருப்போம், ஃப்ரீடமாக இருப்போம், நாங்கள் நல்ல சுதந்திரமாக இருப்போம் என்று சொல்லி வாழ்க்கையை வீணடித்து கொண்டு கையில் எல்லா பணமும் போச்சு. பணம் போனோன்னா நண்பர்களும் போயிட்டாங்க, யாரும் வரல. அப்பொழுது அந்த சமயத்தில் அங்கே பஞ்சமும் ஏற்பட்டு விட்டது. இவனுக்கு பன்றிகள் சாப்பிடக்கூடிய உணவு கூட இவனுக்கு கிடைக்கல. அப்பொழுது வேதம் சொல்கிறது, அவன் புத்தி தெளிந்து தன்னுடைய தகப்பனை தேடி வருகின்றான். அவனுடைய மனம் இப்போ புதிதாக மாறிவிட்டது. தகப்பனை தேடி அவன் சொல்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளலைனாலும் பரவாயில்ல, வேலைக்காரர்களை ஒருத்தராக ஏற்றுக்கங்க. ஏன்னா அங்கே வேலைக்காரர்களுக்கு எல்லாமே ஒன்றும் குறைவுபடாமல் அவர்களுக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கிறது. ஆனால் தகப்பன் செய்த காரியம் என்ன? அவன் சொல்கிறதே காதில் வாங்கலை. அதோ மகன் வந்து விட்டான். உடனே அவனுக்கு புதிய ஆடைகளை கொடுத்து, புதிய ஆபரணங்களை கொடுத்து, கொழுத்த கன்றை கொடுத்து ஒரு பெரிய விருந்து வைக்கின்றான். புதிய துருத்தியில் புதிய ஆசீர்வாதம் பெற்று அவன் சந்தோஷமாக இருக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், மூத்தவன் வர்றான். இது எவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்று கேட்கும்பொழுது வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய தம்பி மரித்து போனால் திரும்ப உயிரோடு வந்தான், அதற்கு ஒத்தார் போல் போய் கெட்டு அழிஞ்சு சீரழிஞ்சு இப்போ மறுபடியும் மனம் திரும்பி வந்து விட்டான், அதற்காகத்தான் இந்த கொண்டாட்டம். உடனே அவனுக்கு அந்த ஈகோ என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த சுயம் அது வெளிப்படுகிறது. அந்த சுயம் வெளிப்பட்டு அவன் சொல்கிறான், இவ்வளோ நாளும் உமக்கு உண்மையாக இருந்தனே, இவ்வளோ நாளும் உத்தமமாக இருந்தனே, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீங்களா என்று சொல்லி குறை கண்டுபிடிக்கின்றான். உள்ளே வர மனது இல்லாமல் 15வது அதிகாரம் லூக்கா 15:28 பார்க்கின்றோம். அவன் உள்ளே வர மனது இல்லாமல் வெளியவே நின்னான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய உள்ளம் பழைய துருத்தி. என்ன, நான் யோகியன், நான் உண்மையாக இருந்தேன், எனக்கு தான் எல்லாம் சொந்தம், எல்லாம் சுயம் சுயம். இன்றைக்கு நாம் சிந்திப்பதெல்லாம் அதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆக தந்தையினுடைய சந்தோஷத்தில் பங்கு பெற இவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கு, அதிலே கலந்து கொள்வதற்கு, அந்த விருந்திலே பங்கெடுப்பதற்கு இவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஏனென்றால் பழைய துருத்தி, அந்த புதிய காரியம் அவனிலே நிலைக்கவில்லை, அது சிந்தி போனது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அவன் இழந்து போனான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு நாமும் அப்படி இழந்து போய் விடாதபடிக்கு அந்த மூத்த குமாரனை போல் நாமும் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது, ஐயோ நான் ரொம்ப யோக்கியன், நான் ரொம்ப பக்திமான், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப ஜெபிப்பவன், நான் அதிக ஊழியம் பார்ப்பவன், அதிகமாக ஊழியத்தை தாங்குகிறவன், ஆகவே எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். ஏன் இப்படி வருது? இதனால் என்ன பிரயோஜனம்? கேள்வி கேட்கிறோம் அல்லவா, நாம் யார்? அந்த மூத்த குமாரனுக்கு சமானவர்களாக இருக்கின்றோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், புதிய ரசம் புதிய துருத்தியில் உங்கள் உள்ளம் புதிதாகி
அன்பினால் நிரப்பப்பட்டு அதில் நீங்கள் ஊற்றுற அந்த புதிய ரசமாகிய உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய உழைப்பு எல்லாம் அதில் தங்கி இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது மிகவும் மன மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அந்த ரசம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த துருத்தியும் பாதுகாக்கப்படும், ரசமும் பாதுகாக்கப்படும். உனக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகின்றார். நாம் நினைக்க வேண்டாம் ஏன் இந்த காரியம் நடக்கலை. யோசிச்சு பாருங்கள். அது உங்கள் வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு இளக்காரமாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமையிலே இருக்கலாம். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் முன்னேற முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இதுதான் இந்த பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றுறது. அது ஒரு நாள் அதில் நிலச்சி நிற்காது, சிந்தி போயிடும். மன அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது, எரிச்சல் தான் வரும், கோபந்தான் வரும். நம்முடைய நித்திய பேரின்பத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுவிடும். ஆக இந்த நாளிலே கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம். உங்களுடைய சூழ்நிலை என்ன? எந்த காரணத்திற்காக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? எந்த நோக்கத்திற்காக இருக்கிறீர்கள்? சற்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உள்ளத்தின் ஆழத்தை அறிந்த தேவன், உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்த தேவன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விடுவோம் இன்றைக்கு. ஆண்டவரே, பழைய துருத்தியாகி இந்த உள்ளான மனுஷனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதில் உள்ள எல்லா அழுக்குகளையும் அகற்றி போடும். புதிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. இந்த நாளில் நீங்கள் முதல்ல புதிய உள்ளத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அந்த புதிய உள்ள உங்கள் மனசு புதிதாகிறதுனால கர்த்தர் அதன் மூலமாய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் உடனடியாக பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கின்றார். எனவே பெற்றுக்கொள்ளாதது அவருடைய குறை அல்ல, நம்முடைய குறை. இதை நாம் இன்றைக்கு உணர்ந்து செயல்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் மறுபடியுமாக நாம் அந்த வசனத்தை யோசித்து தியானித்து, கர்த்தாவே என்னிடத்தில் சரி செய்யப்பட வேண்டிய காரியம் என்ன என்பதை தெளிவுபடுத்தும் என்று அந்த உணர்வோடு நாம் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. புது ரசத்தை புது துருத்தியில் வார்க்க வேண்டும் என்று சொன்னீரே, அப்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே, முதலாவது நாங்கள் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அந்த இருதயம்தான் மகா கேடுள்ளதும் அதிக திருக்குள்ளதுமாக இருக்கிறது. எல்லா விதமான அசுத்த காரியங்களும் கெட்ட சிந்தனைகளும் அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது என்பதை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர் சுவாமி. அப்படிப்பட்டதான ஒரு துருத்தியை உள்ளத்தை வைத்து கொண்டு அதில் நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எத்தனை நன்மையான காரியங்களை செய்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை என் தேவனாகிய கர்த்தர் தெளிவாக இன்றைக்கு சொன்னீரப்பா. எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தகப்பனே, நாங்கள் புதிய துருத்தி உடையவர்களாக மாற வேண்டும். எங்கள் உள்ளம் மாற வேண்டும் சுவாமி. எங்கள் எண்ணம் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் புதிதாக வேண்டும் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, இதோ நாங்கள் இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா, தங்கள் இருதயத்தை முதலாவது இடத்துல அர்ப்பணிக்கட்டும். இருப்பதை இருக்கிற பிரகாரமாகவே அர்ப்பணிக்கட்டும். அது ஒரு வேளை கள்ளம் நிறைந்ததாக இருக்கலாம், வைராக்கியம் உள்ளதாக இருக்கலாம், கசப்புணர்வு உள்ளதாக இருக்கலாம். கர்த்தாவே, எத்தனையோ தீயதான எண்ணங்கள் உடையதாக இருக்கலாம். அதை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் அதை ஏற்று சுவாமி எங்களுக்கு புதிய இருதயத்தை தாங்க.
தகப்பனே, புதிய துருத்தியாக அதை மாற்றி தாங்க ஆண்டவரே. இந்த வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. எதை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்யும்படியாய், எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிடும்படியாய், எதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றும்படியாய் அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் தாங்க. இப்படியாக புதிய துருத்தியாய் நாங்கள் மாறும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும், எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பெற்றுக்கொள்ளாத காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முதலாவது எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை என் தேவன் இன்றைக்கு எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் தேவனுடைய ஆளுகை கடந்து வரட்டும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஒரு விசை கூட கழுவி, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் அதை நிரப்பி ஆண்டவரே, புதிதான மனம் உடையவர்களாய் நாங்கள் மாற என் தேவன் கிருபை தருவீராக. அதை நாங்கள் செய்துவிட்டால் போதும் கர்த்தாவே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கிரியை செய்ய நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் அதை புதிய துருத்தியாக மாற்றி புதிய ரசத்தால் நிரப்பி புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். God bless you.